திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சி. அதிமுக முதல்வர் வேட்பாளரை பற்றி சர்ச்சையாகவே இருக்கு. அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒருவர் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை விரும்பவில்லை. ஆனால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு சில அமைச்சர்களும் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என்றும் இவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு விழாவிலே கூட்டணியை அறிவித்து ஒரு மாதம் ஆகிறது. டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி என்று எந்த ஒரு வார்த்தையும் இன்றைக்கு சொல்லாமல் இருக்கிறார்கள். என்ன இவர்களுடைய நிலைமை? அதிமுகவிலே உண்மை நிலைதான் என்ன என்று அதிமுக தொண்டர்களுக்கே புரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போட்டி போட்டுக் கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவிக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்று அறிவிக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் சொல்லுவது உண்மை என்று கூட சொல்லவில்லை. அவ்வளவு ஒரு துரதிருஷ்டவசமான நிலையிலே அதனுடைய அதிமுகவுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதிமுகவுடைய தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பாத போது இவர்கள் வலிய சென்று பிஜேபியோடு தான் எங்கள் கூட்டணி என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அதை பொதுமக்கள் அல்ல அதிமுகவுடைய தொண்டர்களே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி என்னதான் மிரட்டல்கள் இருக்கிறது? எதற்காக இவர்கள் பயந்திருக்கிறார்கள்? ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. வருகின்ற செய்திகள் எல்லாம் வதந்திகள் தான். வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி என்ன மாதிரி வியூகத்தை அமைச்சு பிரச்சாரம் பண்ண போறீங்க? வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற அதிமுக அரசு இந்த கொங்கு மண்டல பகுதிகளுக்கான தேவையான திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்பதை மட்டுமே வலியுறுத்தினால் போதும். அதேபோல தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கிறவர்கள் தன்மானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை. அதேபோல அதிமுக தொண்டர்களும் தங்களுடைய தலைவர்கள் தன்மானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை போல இருப்பதற்கு அதிமுக தலைவர்கள் விரும்பலாம். ஆனால் தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் கிடையாது. தொண்டர்கள் விரும்பாத ஒரு கூட்டணியை அமைத்ததன் மூலமாகத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே அத்துணை தொகுதிகளிலுமே அதிமுக தோற்று போனது. அதே மாதிரி நிலையை நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வியூகங்களை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள் அரசியல் கட்சி இப்ப அண்மையில் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்களை அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்க கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்திலே ஏதாவது குறைந்த சதவீத ஓட்டுகளை வாங்கலாம். ஆனால் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்பதெல்லாம் யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. இது ஏதோ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கோரிக்கை அல்ல. இது இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய கோரிக்கை. அதைத்தான் அரசனுடைய கவனத்திற்கு இன்றைக்கு கொண்டு செல்லுகின்றோம். மேட்டூர் உபரி நீர் திட்டமாக இருந்தாலும் சரி, மணியாச்சி வழுக்குப்பாறை திட்டமாக இருந்தாலும் சரி, தோணி மடுவு திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி இந்த பகுதியில் இருக்கிற நீர்ப்பாசன திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது.
10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. இந்த பகுதி மக்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது.